சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. குட் மார்னிங் எவ்ரிபடி. தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சித்தன் மேவெடுத்த கூலி தரும் குரல் 619. இன்னைக்கு நம்ம பெனின்சுலார் பிளாட்டோ பற்றி பார்க்க போகிறோம். பெனின்சுலார் பிளாட்டோனா என்னென்னா, அது ஒரு டேபிள் லேண்ட் வித் ஃப்ளாட் டாப். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மவுண்டெயின்ஸ், ஹில்ஸ், பிளாட்டோஸுக்கு கொஞ்சம் குழப்பம். அதை நம்ம பார்த்துடலாம். sea level, மீட்டருக்கு அதிகமாக அபவ் sea level இருந்துச்சுன்னா அது மவுண்டெயின்ஸ். இது ஸ்டீப் ஸ்லோப் இருக்கு. to 900 மீட்டர் அபவ் sea level ஹைட் இருந்துச்சுன்னா அது ஹில்ஸு. இது ஜென்டில் ஸ்லோப் வச்சிருக்கு. இங்கே வெஜிடேஷன் நடக்கும். ஜீரோலேருந்து 600 மீட்டர் வரை ஹைட் அபவ் sea level இருந்தது தான் அது பிளாட்டியூ. இது ரிச் இன் மினரல்ஸில் ரிச்சாக இருக்கும். அப்புறம் நம்ம பெனின்சுலார் பிளாட்டோனா இது ஒரு ஓல்டஸ்ட் லேண்ட் மாஸு. இதோட ஏரியா 16 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதான் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனில் லார்ஜஸ்ட் ஏரியா உள்ளது. அப்புறம் இதோட சில பவுண்ட்ரிஸ் பெனின்சுலார் பிளாட்டோட நார்த்து தான் நார்த்தன் பிளேனு. பெனின்சுலார் பிளாட்டோ தான் இதோட பவுண்ட்ரிஸ் ஆரவழி. இது நார்த் வெஸ்ட் பவுண்ட்ரி. அப்புறம் வெஸ்டர்ன் சைடில் கிர்ரு. அப்புறம் சதர்னில் கார்டமம் மில்ஸ். அப்புறம் வெஸ்டில் ராஜ்மஹால் ஹில்ஸ். இப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டில். அப்புறம் ஈஸ்டில் ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ். இது ஈஸ்டர்ன் காட்ஸ். இப்போ பெனின்சுலார் பிளாட்டோ மூணாக பிரிக்கலாம். சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ், ஈஸ்டர்ன் பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூ. இது நர்மதா ரிவர். நர்மதா ரிவருக்கு மேலே உள்ளது சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ். நர்மதா ரிவர் கீழே உள்ளது டெக்கான் பிளாட்டியூ. இதோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது தான் ஈஸ்டர்ன் பிளாட்டியூ.
இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் சென்ட்ரல் ஐலாண்ட்ஸு. இது வந்து விந்தியா ரேஞ்ச். இதோட ஹையஸ்ட் பீக் வந்து குட்வில் பீக். அடுத்து வந்து சாத்புரா. இதோட ஹையஸ்ட் பீக் வந்து துப்கார்க். பச்மார்கியில் இருக்குது. ஒன்லி ஹில் ஸ்டேஷன் இன் சென்ட்ரல் இந்தியா. இந்த விந்தியா ரேஞ்சுக்கும் சாத்புரா ரேஞ்சுக்கும் நடுவில் ஒரு ஓடுற ரிவர் தான் நர்மதா. அது ஆரிஜினா ஒரு இடம் தான் அமர்கண்டக் பிளாட்டியூ. இப்போ சாத்புராக்கு சவுத்தில் ஓடுறது தான் டப்பி ரிவர். அதான் ஆரிஜினேட் ஆகிற இடம் வந்து பீட்டூல். நர்மதா. இப்போது விந்தியா ரேஞ்சோட நார்த்தில் இருக்கிறது தான் சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ். அப்புறம் ஆரவல்லி ரேஞ்சுக்கு இதுதான் ஆரவல்லி ரேஞ்ச். இதோட ஹையஸ்ட் பீக் வந்து குரு ஷிகார். ஆரவல்லி பீக்குக்கு ஈஸ்டர்ன் சைடில் உள்ளது தான் சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ். அப்புறம் மிச்சபடி ஆரவல்லி வந்து ஹைலி எரோடட் ஹில்ஸ். இது அண்ட் ரெலிக் மவுண்டெயின். இது வந்து குஜராத்தில் பலன்பூர்லேருந்து டெல்லி வரைக்கும் இருக்குது. இதுக்கடுத்து விந்தியா ரேஞ்சுக்கும் ஆரவல்லி ரேஞ்சுக்கும் நடுவில் உள்ளது தான் மாலவா பிளாட்டியூ. மாலவா பிளாட்டியில் வந்து சம்பல் பேட்வா கென் ட்ரெயின் பண்ணுது. இது வந்து யமுனாவோட ட்ரிபியூட்டரி. அப்புறம் மாலவா பிளாட்டியோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது வந்து பந்தல்கண்ட் பகல்கண்ட். இது வந்து பந்தல்கண்ட். இது வந்து பகல்கண்ட். அப்புறம் மாலவா பிளாட்டியோட நார்த்தில் இருக்கிறது வந்து மார்வார் பிளாட்டியூ. அப்புறம் விந்தியா ரேஞ்சோட எக்ஸ்டென்ஷன் ரேஞ்ச் தான் கைமூர் ஹில்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ். விந்தியா ரேஞ்ச் வந்து குஜராத்திலேருந்து சவுத் பீகார் வரைக்கும் இருக்குது. அப்புறம் சாத்புரா மலை வந்து குஜராத்திலேருந்து சத்தீஸ்கர் வரைக்கும் இருக்குது. அப்புறம் நர்மதாவும் தப்பி ரிவரும் அரேபியன் சீல வந்து கலக்குது. இதுதான் அரேபியன் சீ. நம்ம இப்போ செகண்டில் பார்க்க போகிறது வந்து ஈஸ்டர்ன் பிளாட்டியூ. இதில் மெயினான பிளாட்டியூ வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ
சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இஸ் மினரல் ஆர்ட் ஆஃப் இந்தியா. இதோட பவுண்ட்ரிஸ் வந்து நார்த்தில் வந்து ஹசாரிபாக் பிளாட்டியூ, சவுத்தில் வந்து ராஞ்சி பிளாட்டியூ, நார்த் ஈஸ்டில் வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ், சவுத் வெஸ்டில் வந்து கர்ஜத் ஹில்ஸ், சோட்டா நாக்பூரில் வந்து ட்ரெயினான ரிவர் வந்து தாமோதர். இதோட ஹையஸ்ட் பீக் வந்து பரஷ்நாத். ஈஸ்டர்ன் பிளாட்டியோட எக்ஸ்டென்ஷன் தான் மேகாலயா பிளாட்டியூ. மேகாலயா பிளாட்டியூ கர்பி ஆங்லாங் பிளாட்டியூ. மேகாலயா பிளாட்டில் இருக்கிற 3 ரேஞ்சு வந்து காரோ காசி ஜெயந்தியா, காரோ காசி ஜெயந்தியா. இது வந்து ஹிமாலயாஸ் கிடையாது, இது வந்து பெனின்சுலார் பிளாட்டோட எக்ஸ்டென்ஷன் தான். இந்த பெனின்சுலார் பிளாட்டோவுக்கும் மேகாலயா பிளாட்டோக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப் தெரியுது. இது வந்து ராஜ்மஹால் காரோ கேப், இதை வந்து மால்டா கேப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகும்போது இந்த கேப் ஃபார்ம் ஆகிட்டு, ஆனால் சில ரிவர்ஸ் இந்த இடத்துல ஓடுறதுனால அது வந்து இந்த கேப்பை அடைச்சனால இது வந்து ஒரு சாதா லேண்ட் மாதிரி தெரியுது. இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஈஸ்டர்ன் பிளாட்டியூ. இப்போ நம்ம தேர்டு வந்து டெக்கான் பிளாட்டியூ பற்றி பார்க்க போகிறோம். டெக்கான் பிளாட்டியூனா இது ஒரு இர்ரெகுலர் ட்ரையாங்கிள். இதோட பவுண்ட்ரிஸ்னால் சாத்புரா இன் நார்த், வெஸ்டர்ன் காட்ஸ் இன் வெஸ்ட், Eastern Ghats in east, Cardamom Hills in south. இது வந்து வெஸ்டர்ன் சைடில் வந்து ஐயாவும் அப்படியே ஈஸ்டர்ன் சைடாக போக ஜென்டில் ஆயிரும். இங்கே வந்து இக்னியஸ் ராக்ஸால் தான் நிறையா மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே வந்து வல்கானிக் ஆர்ஜின் இருக்குது. அப்புறம் இது ஒரு டெக்கான் ட்ராப். அப்புறம் இந்த டெக்கான் பிளாட்டியூவில் வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். வெஸ்டர்ன் காட்ஸ்னால் டாப் ரிவர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. ஹைட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் த நார்த் டு சவுத். இதில் உள்ள முக்கியமான பீக்ஸ் வந்து ஆனைமுடி, ஆனைமுடி வந்து ஆனைமலை ரேஞ்சில் இருக்குது. இதோட ஹைட் வந்து 2695 மீட்டர். இன்னொரு பீக் வந்து தொட்டாபெட்டா.
இதோட ஹைட் வந்து 2637 மீட்டர். இது வந்து நீலகிரிஸில் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்டர்ன் கோஸ்டோட பேரலாக இருக்குது. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ரேஞ்ச். இதில் உள்ள பாசஸ் வந்து 3 பாஸ் இருக்குது. மொதல் பாஸ்னா ரெண்டு மவுண்டெயின்ஸுக்கு நடுவில் ஃபார்ம் ஆன நேவிகபிள் ரூட்டு தான் பாஸ். இதில் மொதல் பாஸ் வந்து தோர்காட் கனெக்ட்ஸ் மும்பை அண்ட் நாசிக். Borghat connects Mumbai and Pune. Palakkad connects Palakkad and Coimbatore. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலை ஸ்டாப் பண்ணும். ஈஸ்டர்ன் காட்ஸு இது ஒரு பேரலல் டு ஈஸ்டர்ன் கோஸ்ட். இது வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். அப்புறம் இது ஒரு இர்ரெகுலர் ரேஞ்ச். இதோட ஆவரேஜ் எலவேஷன் வந்து 600 மீட்டர். இது வந்து மகாநதி வேலியிலிருந்து நீலகிரி வரைக்கும் இருக்கு. அப்புறம் இதோட ஹையஸ்ட் பீக் வந்து மகேந்திரகிரி. பெனின்சுலர் பிளாட்டியூவில் வந்து அதிகமாக ஏரியா வச்சுருக்கிறது வந்து டெக்கான் பிளாட்டியூ 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் நீலகிரியில் மீட் பண்ணோம். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஷயகாத்ரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் நீலகிரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆனைமலைன்னு கேரளாவில் சொல்லுவாங்க. டப்பிரி ரிவர்லேருந்து கன்னியாகுமரி வரை வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இது வந்து 1600 கிலோமீட்டர் வரும். அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆவரேஜ் எலவேஷன் இஸ் 900 to 1600 மீட்டர். அப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பூர்வாத்ரின்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ் டிஸப்பியர் இன் கோதாவரி அண்ட் கிருஷ்ணா ரிவர் ஜாயினிங் இன் பே ஆஃப் பெங்கால். இப்போ நம்ம சில மவுண்டெயின்ஸ் குறிப்போம். வந்து இது வந்து அஜந்தா. இது வந்து சாத்மாலா. இது வந்து பாலக்காட். இது வந்து ஹரிஷ்சந்திரா. இது வந்து ஆனைமலை. இது கார்டமம் ஹில்ஸ். இது பழனி ஹில்ஸ். ஆனைமுடி இஸ் ட்ரை ஜங்ஷன் ஆஃப் பழனி ஹில்ஸ், கார்டமம் ஹில்ஸ்
ஆனைமலை ஹில்ஸ். ஆனைமுடி இஸ் ஹையஸ்ட் பீக் ஆஃப் சவுத் இந்தியா. தொட்டபெட்டா இஸ் ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு. சில பிளாட்டியூஸ் பார்ப்போம். இது வந்து தண்டகாரண்யா பிளாட்டியூ. இது வந்து கர்நாடகா பிளாட்டியூ. இது வந்து தெலுங்கானா பிளாட்டியூ. இது வந்து நார்த் சர்க்கார்ஸ். சாத்புரா ஏரியா எக்ஸ்டென்ஷன் தான் மைக்கால் ரேஞ்ச். மைக்காலுக்கு சவுத்தில் இருக்கிறது தான் மகாதேவ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.